பொங்கல் வாழ்த்து. கீழே படுத்துக்கிடு. அக்கா கொஞ்சம் தலையை பேக்ல எடுங்க. உங்களுக்கு முன்னாடி இல்லையாண்ணா கொஞ்சம் பேக்ல வந்துடலாம். அவர் முடிச்சு அந்த போட்டோ மொபைல் யாருங்க ஒரே அடக்கிடுச்சு. அடுப்பு சும்மாண்ணா கொஞ்சம் பேக்ல வாங்கண்ணா. இனிமே என்ன கொஞ்சம் பேக்ல வாங்கண்ணா. அது எடுத்து கொஞ்சம் ஒன்னாவது வேணுங்களா? இல்ல பாருங்க கையை காலை எங்க மாட்டி மாட்டி தமிழர் பொங்கல், தலைவர் பொங்கல், தமிழர் பொங்கல், எதிர்ப்பு பொங்கல், தேசிய எங்கள் குலசாமி பொங்கல், எங்கள் குலசாமி பொங்கல், எங்கள் குலசாமி பொங்கல். எனது இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பருவமழை பொய்த்திருப்பதால் விவசாயம் நாளுக்கு நாள் அருகி வருகிறது. அண்டை மாநிலங்களோடு உள்ள ஆற்று நீர் சிக்கலாலும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் போன்ற மத்திய அரசின் திட்டங்களாலும் தமிழகத்தின் பெரும்பாலான விவசாய விளைநிலங்கள் பாழாகி வருகின்றன. இந்த நிலையில் விவசாய பெருங்குடி மக்கள் மகிழ்வோடு இந்த பொங்கல் திருநாளை கொண்டாட இயலாத நிலை உள்ளது. ஒருபுறம் கஜா புயலால் பாதிப்பு, இன்னொரு புறம் அரசின் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவான திட்டங்கள், விளைநிலங்களை எல்லாம் தரிசு நிலங்களாக்கி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கிற அரசின் முயற்சி ஆகியவற்றால் தமிழக மக்கள், குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில் மகிழ்ச்சியாக பொங்கல் திருநாளை கொண்டாட இயலவில்லை என்றாலும் தமிழர் மரபு, நீண்ட நெடுங்கால தமிழர் பண்பாடு, தை முதல் நாளை நாம் தமிழருக்கான விடியல் நாளாக கொண்டாடுகிற ஒரு மரபு. அந்த வகையில் அனைவருக்கும் இந்த ஆண்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவதற்கு ஏற்ப, அந்த சொலவடைக்கு ஏற்ப ஒரு நல்ல வழி பிறக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தை ஆக்கிரமித்திருக்கிற சனாதன சக்திகளை விரட்டியடிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்று இந்த நல்ல நாளில், தமிழர் திருநாளில் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஜனவரி 23ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து மாநாடு ஒருங்கிணைக்கப்படுகிறது. தேசம் காப்போம் மாநாடு திருச்சிராப்பள்ளியில்
நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் தோழமை கட்சிகளின் தேசிய தலைவர்கள் மற்றும் தமிழக தலைவர்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகிறார்கள். கேள்வி கொடநாடு மாளிகையில் நடந்த சட்ட மீறல்கள் குற்றச் செயல்கள் குறித்து அண்மையில் தெஹல்கா செய்தி நிறுவனத்தின் முன்னாள் ஆசிரியர் ஒரு புலனாய்வு ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டார். அதில் நேரடியாக சாட்சியமளித்தவர்களை டெல்லியிலே நமது தமிழக காவல்துறை கைது செய்து போலீஸ் கஸ்டடி காவல்துறை விசாரணைக்காக அனுமதி கேட்டு நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தியது. நீதிபதி அவர்களை அவ்வாறு காவல்துறையின் கட்டுப்பாட்டில் விசாரிப்பதற்கு அனுமதிக்க இடமில்லை என்று விடுவித்திருக்கிறார்கள். இது தமிழக அரசுக்கு அல்லது தமிழக காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பின்னடைவு என்று நான் கருதுகிறேன். இது முதல்வருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்பதனால் முதல்வர் இதை துணிவாக எதிர்கொள்ள வேண்டும். தன் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டவராக இருக்கிறார். ஆகவே இதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் அல்லது அவரே முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும். அதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கு உரிய விளக்கத்தை தருவதற்கு ஏதுவாக அமையும். எனவே தெஹல்கா நிறுவனம் சொல்லிவிட்டது என்பதனாலேயே அதை உண்மை என்று நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இதனை அவ்வளவு எளிதாக புறந்தள்ளிவிடவும் முடியாது. எனவே இந்த குற்றச்சாட்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு யார் மீதும் பழிவாங்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் இதை நேர்மையாக எதிர்கொள்ள தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக காவல்துறையும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான உறவு நல்லிணக்கமாக இல்லை என்பதை அண்மை காலமாக அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் தருகிற பேட்டிகளில் இருந்து உணர முடிகிறது. ஆகவே முதலில் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் வரவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கூட்டணி அமைப்பார்களா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. பாரதிய ஜனதா இல்லாமல் மெகா கூட்டணியா அல்லது பாரதிய ஜனதாவோடு மெகா கூட்டணியா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைந்துவிட்டது. அது ஒரு முழு வடிவத்தை பெற்று வருகிறது. இந்த நிலையில் அதிமுக தலைமையிலும் ஒரு அணி அமைய வேண்டும் என்பது இயல்பானது தான், யதார்த்தமானது தான். ஆகவே அதிமுக தலைமையில் உருவாகிற அணி பாரதிய ஜனதாவையும் இணைத்து கொண்ட மெகா கூட்டணியா அல்லது பாரதிய ஜனதா இல்லாத ஒரு மெகா கூட்டணியா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.